இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டேய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணை வெளியே கூட்டிட்டு போவேன்? டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியாச்சுல்ல, அப்புறம் எதுக்கு அவன் மனசு கெடுத்து கேவலமா நடந்துக்கிற? இப்படி எல்லாம் நடந்துக்க உனக்கு அசிங்கமா இல்ல? அம்மா, இப்ப எதுக்கு இவரை திட்டுறீங்க? இவர் ஒன்னும் என்ன கூட்டிட்டு போல, நான் தான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு கம்பல் பண்ணி கூட்டிட்டு போனேன். பாத்தியாக்கா, புருஷனை ஒன்னும் சொல்லக்கூடாது, உடனே வக்காலத்துக்கு வந்துடுறா. அவ்வளவுக்கு அவ மனச மாத்தி வச்சிருக்கான். சித்தி, நீங்க திருந்தவே மாட்டீங்களா? இவரை நான் தான் வற்புறுத்தி கூட்டிட்டு போனேன்னு சொல்றேன்ல, ஆனா இவரு தப்பு செஞ்ச மாதிரி பேசிட்டே இருக்கீங்க. திட்டியும் பார்த்தாச்சு, அடிச்சும் பார்த்தாச்சு, இன்னைக்கு என்னதான் பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு இவ்வளவு கோபப்படுறீங்க? உன்னை வீட்டுக்குள்ள சேர்த்ததுதான் பெரிய தப்பு. அதுக்கான பலனை தான் இப்ப நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போல. ரேவதி என் கூட அமுச்சு வைங்க, நான் அவளை கூட்டிட்டு போயிடுறேன். கோர்ட்ல 6 மாசம் நாங்க ஒன்னா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கல்ல. நாங்க லீகலா என்ன புருஷன் பொண்டாட்டி தான். நாங்க ஒன்னா சேர்ந்து வெளியே போறதுல எந்த தப்பும் இல்லை. அப்படி சொல்லியா சாகல? நீங்க எங்க வேணாலும் போலாம், என்ன வேணாலும் செய்யலாம். யாரும் இதுல கேள்வி கேட்க முடியாது. டேய், சட்டத்தை கையில வச்சுக்கிட்டு தானே எல்லாத்தையும் செய்யற. அதே சட்டத்தால இன்னும் 6 மாசத்துல உன்னை எப்படி ஓட விடுறேன்னு பாரு. அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். ராத்திரி நேரத்துல ஏன் இப்படி கோவப்பட்டு கத்திட்டு இருக்கீங்க? விடிஞ்சா பொங்கல், காலையில சீக்கிரமா எந்திரிச்சு பொங்கல் வைக்கணும்ல. போய் நிம்மதியா படுத்து தூங்கு. என்ன பேச்சு மாத்திரியா? நாங்க பொங்கல் வைக்கிறோம் இல்ல என்னமோ பண்றோம், உனக்கு என்ன கவலை? ஈஸ்வரி, இந்த நேரத்துல அவங்க கிட்ட என்ன சண்டை போட்டுட்டு இருக்க? வெளியூர் போனாங்க, வந்துட்டாங்க, அதை இப்ப ஒண்ணும் மாத்த முடியாது. பேசாம போய் படு போ. அப்போ அவன் செஞ்சதுதான் சரின்னு சொல்றீங்களா? இவனால டெய்லி நம்ம குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு. முதல்ல அந்த கிழவி பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருந்தா, இப்ப இவன் கொடுக்கறான். ஆக இவனால இந்த குடும்பத்துக்கு நிம்மதியே இல்லாம போயிடுச்சு. எல்லாம் என் தலை எழுத்து.